அக்னி சிறகுகள். வேகத்தை அதிகரிக்கும் திறன் கொண்ட சாதன உற்பத்தி, ராக்கெட் மோட்டார் பரிசோதனை, எவ்வளவு பெரிய ராக்கெட்டையும் ஏவும் திறன் என்று இதையெல்லாம் VSSC மற்றும் ஷாரில் உள்ள பெரும் தொழில்நுட்ப பணி மையங்கள் சாதிக்கும் விதத்தில் SLV3 திட்டம் உருவாக்கப்பட்டது. திட்ட பங்கேற்பாளர்கள் என்ற முறையில் எங்களுக்கு நாங்களே 3 இலக்குகளை தீர்மானித்துக் கொண்டோம். 1. ராக்கெட்டுகளுக்காக நாம் உருவாக்கிய சாதனங்கள் தகுதியானவைதானா என்பதை சவுண்டிங் ராக்கெட்டுகள் மூலம் 1975க்குள் சோதித்து அறிவது. 2. திட்டமிட்ட பாதையில் செலுத்துவதற்கு முந்தைய நிலையில் தேவையான சோதனைகளை 1976க்குள் முடிப்பது. 3. 1978க்குள் திட்டமிட்ட இறுதிக்கட்ட சுற்றுப்பாதையில் செலுத்தி சோதனை செய்வது. இந்த சமயத்தில் வேலை சூடுபிடித்தது, உற்சாகம் கரைபுரண்டோடியது. நான் சென்ற இடங்களிலெல்லாம் எங்கள் அணியினர் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தயாராக வைத்திருந்தனர். தேசத்தில் முதல் முறையாக கணக்கிலடங்கா விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. இந்த மாதிரியான வேளையில் அரிச்சுவடி தெரியாத அடிமட்ட தொழில்நுட்ப ஊழியர்கள் புதிய அத்தியாயம் படைப்பதில் மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனது குழு உறுப்பினர்களிடையே புத்தம்புதிய செயல்பாட்டு பரிமாணங்கள் கிளைவிட்டு செழித்து கொண்டிருந்தன. படைப்பை மலர வைக்கும் அம்சங்கள் செயல்பாட்டு பரிமாணங்கள் தான். தனிநபரின் திறமைகள், அறிவாற்றல் போன்றவற்றிற்கும் அப்பாற்பட்டவை அவை. தனது பணியை ஒருவர் செம்மையாக நிறைவேற்றுவதோடு தெரிந்து கொண்டிருக்க வேண்டியவற்றையெல்லாம் விட இந்த செயல்பாட்டு பரிமாணங்கள் விசாலமானவை, ஆழமானவை. மனோபாவம், மதிப்பீடுகள், குணாம்சங்களின் தனித்தன்மைகள் என்பதும் இவற்றில் அடங்கியுள்ளன. மனித ஆளுமைத்தன்மையின் வெவ்வேறு நிலைகளில் இவை இடம்பெற்றிருக்கின்றன. நடந்து கொள்ளும் முறையில் திறமைகளை கவனிக்க முடியும், அறிவாற்றலை மதிப்பிட முடியும். சமூக பங்களிப்பு, சுய கௌரவ பரிமாணங்கள் இடைப்பட்ட நிலையில் காணப்படும். உந்து சக்திகளும் தனித்தன்மைகளும் உணர்ந்து அல்லது அடியாழத்தில் பொதிந்திருக்கும் வேலையின் வெற்றியோடு பரஸ்பரம் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் செயல்பாட்டு பரிமாணங்களை நம்மால் அடையாளம் காண முடிந்தால் அதையெல்லாம் ஒன்றிணைத்து சொல்லிலும் செயலிலும் அபாரமாக சாதிக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடியும். SLV3 திட்டம் முழுமையாக நிறைவேற இன்னும் பல படிகளை கடக்க வேண்டியிருந்தாலும் அதன் துணை சாதன வடிவமைப்பு வேலைகளெல்லாம் பூர்த்தியடைந்து வந்தன. இந்த திட்டத்திற்காக உருவாக்கிய சில முக்கிய சாதனங்களை 1974 ஜூன் மாதத்தில் சென்டார் என்ற சவுண்டிங் ராக்கெட்டை செலுத்தி சோதனை செய்ய முயன்றோம். SLVக்கு தேவைப்பட்டதை விட வலுவில் குறைந்த வெப்பக்காப்பான், ஹீட் ஷீல்டு இதில் பயன்படுத்தப்பட்டது. ராக்கெட் பறக்கும்போது அதன் செயல்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய ரேட் கைரோ யூனிட், வீக்கிள் ஆட்டிடியூட் புரோகிராமர் என்ற கருவிகளெல்லாம் சென்டார் ராக்கெட்டில் பொருத்தப்பட்டன. இஸ்ரோவில் உருவாக்கிய புதுவித கலவை பொருட்கள், கட்டுப்பாடு, பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் சாஃப்ட்வேர் போன்ற இதுவரை பயன்படுத்தப்படாத பலவற்றை பரிசோதிக்க சென்டார் ராக்கெட் சோதனை உதவியது. இந்த சோதனையில் முழுமையான வெற்றி கிடைத்தது. அதுவரை சவுண்டிங் ராக்கெட்டுகள் என்பதை கடந்து இந்திய விண்வெளி திட்டம் உயர கிளம்பவில்லை. விஷயம் தெரிந்தவர்கள் கூட இதற்கான முயற்சிகளின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. வானிலை ஆய்வுக் கருவிகளை கட்டிக்கொண்டு வீண் பொழுதுபோக்குவதில் தான் இவர்களுக்கு அக்கறை. முதல் முறையாக தேசத்தின் நம்பிக்கையை ஈர்த்தோம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலத்தை உருவாக்குவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தையும் துணை பாகங்களையும் எந்திர நுட்பத்தையும் தயாரிக்கும் பணி திருப்திகரமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. துணை பாகங்கள் தயாரிப்பில் பல தொழிற்சாலைகள் ஈடுபட்டிருக்கின்றன. இந்தியா தயாரித்த முதல் ஏவுகலத்தை 1978இல் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று 1974 ஜூலை 24இல் பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். வேறு எந்த படைப்பு நடவடிக்கையும் போலவே SLV3 படைப்பு பணியும் சோதனையும் வேதனையும் கொண்டதாக இருந்தது. முதல் கட்ட மோட்டாரை பரிசோதிப்பதற்கான ஆயத்த வேலைகளில் நானும் எனது அணியினரும் மும்முரமாக முனைந்திருந்தபோது என் குடும்பத்திலிருந்து மரணச் செய்தி வந்தது. எனது மைத்துனரும் வழிகாட்டியுமான ஜனாப் அகமது ஜலாலுதீன் மரணமடைந்து விட்டார். 1-2 நிமிடங்களுக்கு நினைவிழந்து உணர்விழந்து செயலற்று போனேன். சுற்றுப்புற சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு மறுபடியும் வேலையை தொடர முயற்சி செய்தபோது சம்பந்தமில்லாமல் நான் பேசிக் கொண்டிருந்ததை என்னாலேயே உணர முடிந்தது. ஜலாலுதீனோடு என்னில் ஒரு பகுதியும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டதை உணர்ந்தேன். என்னுடைய குழந்தை பருவம் என் முன்பு மின்னலாய் பளிச்சிட்டது. ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி மாலையில் நடந்து வருவது, பளபளக்கும் மணல் பரப்பு, நிலவொளியில் நடமாடும் கடல்லைகள், அமாவாசை நாளில் இருண்ட வானத்தில் கண்சுமிட்டும் நட்சத்திரங்கள், கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் தொடுவானத்தை ஜலாலுதீன் எனக்கு சுட்டிக்காட்டும் காட்சி, புத்தகங்கள் வாங்குவதற்கு எனக்கு அவர் பணம் ஏற்பாடு செய்வது, சாந்தக்ரூஸ் விமான நிலையத்தில் என்னை வழி அனுப்பி வைப்பது என எல்லா காட்சிகளும் என் கண்முன் விரிந்தன. காலம் மற்றும் ஆகாய வழியின் சுழலுக்குள் தூக்கி எறியப்பட்டு விட்டதாக உணர்ந்தேன். தனது வயதில் பாதியை எட்டிவிட்ட மருமகனை இழந்து நிற்கும் 100 வயதை தாண்டிய என் அப்பா, துயரத்தில் கருகிப்போன ஆத்மாவான என் சகோதரி ஜொஹரா, 4 வயது பச்சிளம் பாலகனை பறிகொடுத்த வேதனையின் ரணம் இன்னும் மாறாத நிலையில் கணவனையும் இழந்து தவிக்கும் இந்த அபாக்கியசாலி ஆகியோரின் உருவங்கள் என் கண்ணெதிரே மங்களாய் தென்பட்டன. நிஜத்தை ஜீரணித்துக் கொள்வது கொடுமையான வேதனையாக இருந்தது. எந்திர மேடை மீது சாய்ந்தவாறு என்னை நானே சமாளித்துக் கொண்டேன். நான் இல்லாத சமயத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் பற்றிய ஒரு சில குறிப்புகளை திட்டத்தின் துணை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீனிவாசனிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். வெவ்வேறு பேருந்துகளில் பயணம் செய்து அடுத்த நாள் தான் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தேன். ஜலாலுதீனின் மறைவோடு முற்றுப்பெற்று விட்டதாக தோன்றிய கடந்த கால நினைவுகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு பயணத்தின் போது முடிந்தவரை முயற்சித்தேன். ஆனால் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததும் மரணத்தின் கொடூரம் என்னை வாட்டி வதைத்தது. ஜொஹராவையோ அல்லது மருமகள் மெஹபூபையோ தேற்றுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. இருவரும் அடக்க முடியாமல் கதறிக்கொண்டிருந்தார்கள்.
என் விழிகளில் கண்ணீர் வற்றிப் போனது. மீளாத ஓய்வெடுப்பதற்காக ஜலாலுதீன் உடலை அடக்கம் செய்தோம். என் கைகளை நீண்ட நேரமாக என்னுடைய அப்பா பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்ணீர் சிந்தவில்லை. அபுல், கடவுள் எப்படி நிழல்களை பெரிதாக்குகிறார் என்பதை நீ பார்க்கவில்லையா? எல்லாம் அவன் விருப்பப்படி நடக்கின்றன. நிழல்களை ஒரே மாதிரியாக அவனால் வைத்திருக்க முடியாதா? அவற்றின் மாற்றத்தை தீர்மானிக்கும் சக்தியை சூரியனுக்கு வழங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிழல்களின் அளவை சுருக்குகிறார். இரவை படைத்து இரவுக்கு ஒளி தந்து ஓய்வெடுக்க உறக்கத்தையும் தந்தவர் அவர்தான். ஜலாலுதீன் ஆழ்ந்த உறக்கத்தில், கனவுகள் இல்லாத உறக்கத்தில் மூழ்கியிருக்கிறார். அவருடைய இருப்பு முழுவதும் சாதாரண உணர்வற்ற நிலையில் முழுமையாக ஓய்வு கொண்டிருக்கிறது. அல்லாவின் ஆணை இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது. அவரே நமது பாதுகாவலர். என் மகனே, அல்லாவிடம் நம்பிக்கை கொள். இப்படி சொல்லியவாறு சுருக்கம் விழுந்த இமைகளை மெதுவாக மூடிக்கொண்டு ஒரு யோக நிலையில் ஆழ்ந்து விட்டார் எனது அப்பா. மரணம் என்னை எப்போதுமே அச்சுறுத்தியதில்லை. எல்லாருமே ஒரு நாள் போய் சேர வேண்டியவர்கள் தானே. ஜலாலுதீன் கொஞ்சம் சீக்கிரமாக போய்விட்டார். வீட்டில் அதிக நாட்கள் தங்கியிருக்க என்னால் முடியவில்லை. எனக்குள்ளே இனம் புரியாத ஒரு போராட்டத்தில் என்னுடைய அந்தராத்மா மூழ்கியிருப்பதை உணர்ந்தேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உத்தியோக வாழ்க்கைக்கும் இடையே ஏகப்பட்ட உள்முக மோதல்கள் மூண்டு கொண்டிருந்தன. தும்பா திரும்பிய பிறகு நான் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இதெல்லாம் வெட்டித்தனமான காரியம் என்ற உணர்வு ஏற்பட்டது. பல நாட்களாக இந்த மனநிலை நீடித்தது. இதுவரையில் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதே கிடையாது. பேராசிரியர் தவானுடன் விரிவாக பேசினேன். SLV திட்டத்தில் நான் முன்னேற்றம் அடைவதன் எதிரொலியாக என் இதயத்தில் பேரமைதி நிலைக்கும் என்று அவர் ஆலோசனை சொன்னார். குழப்பம் முதலில் குறையும், அடுத்த அடியோடு அகன்று விடும் என்றார். தொழில்நுட்பத்தின் மகத்துவமான யதார்த்தங்களை மறுபடியும் ஆழ்ந்து நோக்குவதற்கு அவர் உத்வேகம் ஊட்டினார். சாதனையின் நிஜங்களை எட்டுவதற்கான பரிமாணம் மெதுவாக ஆனால் தங்குதடையில்லாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் முற்று கவனிப்பதற்கு எனக்கு வழிகாட்டியவர் பேராசிரியர் தவான். வரைபடங்களில் வடிக்கப்பட்டிருந்த எந்திரநுட்ப அமைப்பு முறை படிப்படியாக நிஜ வடிவம் பெற்றுக் கொண்டு வந்தது. பணி மையங்களுக்கு இடையே பிரமாதமான நெட்வொர்க்கை சசிகுமார் உருவாக்கினார். ஒரு துணை பாகத்திற்கான வரைபடம் கைக்கு வந்தவுடன் இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டு அதை தயாரிக்கும் வேலையை ஆரம்பித்து விடுவார் அவர். ஒரே சமயத்தில் 4 ராக்கெட் மோட்டார்களை உருவாக்குவதற்காக உந்து சாதன ஆய்வுக்கூடத்தில் நம்பூதிரியும் பிள்ளையும் இரவுகளாக பாடுபட்டார்கள். ஏவுகலத்தின் மெக்கானிக்கல் மற்றும் மின்சாதன ஏற்பாடுகளுக்கான திட்டங்களை MSR தேவும் சந்திலாசும் ஓய்வொழிச்சல் இல்லாமல் தீட்டினார்கள். VSSC மின்னணு ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு முறைகளை மாதவன் நாயரும் மூர்த்தியும் ஆராய்ந்து பார்த்து தகுந்த முறையில் ஏவுகலத்தின் துணை பாகங்களில் பொருத்தினார்கள். ராக்கெட் செல்லும் பாதையை கண்காணிக்கும் சாதனம் டெலிமெட்ரி, தொலையானை அமைப்பு முறை டெலிகமேண்ட், ரேடார் எல்லாம் அடங்கிய தரைக்கட்டுப்பாட்டு அமைப்பை முதல் விண்ணேற்றத்திற்காக US சிங் ஏற்படுத்தினார். சோதனை முறையில் செலுத்துவதற்கான விரிவான வேலை திட்டம் ஒன்றை ஷாருடன் இணைந்து அவர் தயாரித்தார். திட்ட குறிக்கோள்களில் ஆழமாக கவனம் செலுத்தி கண்காணித்து வந்த டாக்டர் சுந்தரராஜன் அன்றாடம் நிகழும் புது புது மாற்றங்களை செயல்முறைகளில் சேர்த்து கொண்டு வந்தார். ஏவுகல வடிவமைப்பில் திறமைசாலியான டாக்டர் ஸ்ரீனிவாசன் SLV திட்டத்தின் துணை இயக்குனர் என்ற முறையில் எனது கூடுதல் பணிகள் அனைத்தையும் தாமே கவனித்துக் கொண்டார். நான் கவனிக்க தவறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார். நான் கேட்க தவறிய விவரங்களை அவர் கேட்டுக்கொள்வார். நான் ஆழமாக சிந்தித்திராத சாத்தியக்கூறுகள் பற்றி ஆலோசனை சொல்வார். பல்வேறு பணி மையங்களுக்கு இடையேயும் தனிநபர்களுக்கு இடையேயும் கச்சிதமான தொடர்பை ஏற்படுத்தி தடையற்ற கருத்து பரிமாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் திட்ட நிர்வாகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்பது நாங்கள் கற்றுக்கொண்ட கடுமையான பாடம். முறையான ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் கடுமையான உழைப்பெல்லாம் முழலுக்கு இறைத்த நீராகிவிடும். அந்த நாட்களில் இஸ்ரோ தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்திருந்த OSR ராஜன் எனக்கு நண்பராக கிடைத்தது என் அதிர்ஷ்டம். அன்றும் இன்றும் எல்லோருக்கும் இனிய தோழர் அவர். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் அரசாங்க நிர்வாக உயரதிகாரிகளோடு மட்டுமல்லாமல் டர்னர்கள், ஃபிட்டர்கள், எலக்ட்ரீஷியன்கள் என அனைவரிடமும் ஒரே மாதிரியாக அன்பு பாராட்டி தோழமையோடு பழகும் பண்பாளர் அவர். இன்று பத்திரிகைகள் என்னை மக்களை ஒன்றிணைப்பவர் என்று குறிப்பிடும்போது எனக்கு இணைப்பு பாலமாக இருந்த ராஜனுடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நினைத்து பார்க்கிறேன். வெவ்வேறு பணி மையங்களுடன் அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவினால்தான் SLV வேலைமுறைகள் சிக்கல் இல்லாமல் சுமூகமாக நடைபெற்றன. தனிநபர் முயற்சிகள் என்ற அற்புதமான நூல் இழைகளில் நெய்யப்பட்ட உறுதியான துணியாக பொறிவோடும் மெருகோடும் வலுப்பெற்றது SLV திட்டம். என் அப்பா 1976 காலமானார். வயதாகி போய்விட்டதால் கொஞ்ச நாட்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். ஜலாலுதீன் மரணத்தாலும் அப்பாவின் ஆரோக்கியமும் உத்வேகமும் சீர்குலைந்தது. வாழ வேண்டும் என்ற ஆசையை அவர் திறந்து விட்டார். தனது தெய்வீக ஆதார மையத்திற்கு ஜலாலுதீன் திரும்பி போய் சேர்ந்து விட்டதை பார்த்த பிறகும் தாமும் அப்படி சென்று சேர வேண்டும் என்பதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார் என் அப்பா. அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த தகவல் கிடைத்த சமயங்களில் ஒரு நல்ல டாக்டரை அழைத்துக் கொண்டு ராமேஸ்வரம் செல்வேன். நான் அப்படி டாக்டருடன் வீடு செல்லும் ஒவ்வொரு தடவையும் தேவையில்லாமல் நான் கவலைப்படுவதாக கடிந்து கொள்வார். டாக்டருக்கு அனாவசியமாக பணம் செலவழிப்பது பற்றி ரொம்ப நேரம் பேசுவார். நீ என்னை வந்து பார்ப்பதிலேயே நான் குணமடைந்து விடுவேன். டாக்டரை கூட்டி வந்து என் வீணாக செலவழிக்கிறாய் என்பார். இந்த முறை எப்படிப்பட்ட டாக்டரின் சிகிச்சையாலும் அல்லது எவ்வளவு பணத்தாலும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு போய்விட்டார். மண்ணோடு கலந்து விட்டது. ராமேஸ்வரம் தீவில் 102 வருஷங்கள் வாழ்ந்திருந்த என் அப்பா ஜெயினுலாப்தீன் தமது 15 பேர குழந்தைகளையும் ஒரு கொள்ளு பேரனையும் விட்டுவிட்டு மறைந்து விட்டார். நல்லவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உறுதியளித்திருப்பது இதுதான். இங்கே அவன் உறுதியளித்த அனைத்தும் நிறைந்திருக்கின்றன. என் அப்பாவின் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது. கண்ணுக்கு தெரியாத கருணை வடிவமானவனுக்கு பயந்து நடப்பவர்கள், தாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி அவனையே தஞ்சமடைபவர்களுக்கெல்லாம் என் அப்பா ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்தார். அவரை அடக்கம் செய்த பிறகு அன்றிரவு தனியாக உட்கார்ந்திருந்தேன். கவிஞர் ஏட்ஸ் மறைவையொட்டி அவரது நண்பர் ஆடன் எழுதிய ஒரு கவிதை என் நினைவுக்கு வந்தது. எனது அப்பாவுக்காகவே அந்த கவிதை எழுதப்பட்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. மரியாதைக்குரிய விருந்தினரை,
பூமி மண் வரவேற்றுக் கொண்டது. ஏட்ஸ் ஓய்வு கொள்ள கிடத்தப்பட்டார். அவரது சிறை நாள்களில் எவ்வாறு புகழ்வது என்பதை அந்த சுதந்திர மனிதனுக்கு அது கற்றுக் கொடுத்தது. உலகத்தை பொறுத்தவரை சகஜமாக நிகழக்கூடிய ஒரு கிழமனிதரின் மரணம். பொதுமக்கள் மேலும் துக்கம் அனுஷ்டிக்கவில்லை. கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. அஞ்சலி செய்தியையோ அனுதாப அறிக்கையையோ எந்த பத்திரிகையும் வெளியிடவில்லை. என் அப்பா ஒரு அரசியல்வாதியோ ஒரு அறிஞரோ ஒரு பிசினஸ் புள்ளியோ இல்லையே. அவர் ஒரு மனிதர். அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தாரோ அதை போலவே வெள்ளை மனம் படைத்தவராக ஒளிவு மறைவு இல்லாதவராக வாழ்ந்தார். வாழ்க்கையில் உயர்ந்த நெறியை பின்பற்றினார். அற வாழ்க்கையை வாழ்ந்தார். முடிவில்லாத துயரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரே மார்க்கம் இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் என்பதற்காக மட்டும் அவர் இதை பின்பற்றவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்துடன் வாழ்ந்தவர் அவர். தெய்வத்தன்மை இழந்து வீழ்ச்சியடைந்த தேவதைகளின் கெட்ட அம்சங்கள் எல்லாம் எழுந்து போய் மறுபடி அவை தூய்மை அடைவதற்கு தூண்டு சக்தியாக திகழும் வகையில் என் தந்தையின் வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. மரணத்துக்கு பிறகும் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. உயர்ந்த நிலையை அவர் எட்டிவிட்டார். அவரின் இயல்பில் இருந்த மோசமான அம்சங்கள் தான் மடிந்து விட்டன. மடிந்தே தீர வேண்டியவை அவை. அவரிடம் எஞ்சியிருந்த நல்ல அம்சங்களினால் சொர்க்கத்தை மீட்டுக் கொண்டு விட்டார்.